உங்களை சேர்க்கிறார். அப்போஸ்தலர் 2:47. ரட்சிக்கப்பட்டவரை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டிருக்கிறார். எதற்கு சேர்த்து கொண்டிருக்கிறார்? நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்து கொள்ளும்படியாக. இது என்ன, இங்கே சுவிசேஷ ஊழியத்தில் என்ன உபதேசம் இருக்குன்னு பார்த்தா, உபதேசம் சுவிசேஷ ஊழியத்தில் இருக்காது. அதை தரக்குறைவாக சொல்லுகிற நினைக்க வேண்டாம். சபையினுடைய மேன்மையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஆத்துமா அது சரீர நன்மை, சுகவீனம் சுகம் அடையும். அங்கு விசுவாசனால் நீதிமான் பிழைப்பான். அவன் உருண்டு புரண்டு வந்து பெருமாள் ஸ்திரியை போல் எப்படியோ வந்து ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டு சுகம் பெற இடம் அது. இங்கே அப்படி இல்லை. சத்தியத்தின் மூலம்தான் விடுதலை உண்டு. ஆமாம், முழு சபையும் சத்தியத்தின் மூலம் விடுதலை பெறும். 120 பேர் மேலும் பரிசுத்தாவின் அமர்ந்தார். மற்ற ஜனங்க எங்கே போனாங்களோ தெரில. அது பேர் தான் சபை. அது நிரம்பி வழியும். அங்கே சட்டத்திட்டம் கிடையாது. இப்படி வரணும், அப்படி வரணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு. அவன் பாட்டுக்கு வருவான், அவன் பாட்டுக்கு போவான், அவன் சுகத்தை பெறுவான். ஒருத்தன் பெறுவான், 10 பேர் வேடிக்கை பார்க்க வருவான்.